யோசியாவின் சுபாவம். அதிகாரம் 34. யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதைச் செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கத் தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேல் இருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்குமுள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருக்கிறான். அவன் தன்னுடைய இளவயதில் ராஜாவாகி யூதா தேசத்தை 31 வருஷம் ஆட்சி செய்கிறான். அவனுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்ப காலத்தில் அவனுடைய தகப்பனாகிய ஆமோனுடைய காலத்தில் இருந்தது போலவே யூதா தேசம் இருக்கிறது. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருக்கிறான். அவன் சிறு பிள்ளையாக இருப்பதினால் யூதாவின் பிரபுக்கள் ராஜாங்க பொறுப்புகளை ஏற்று அவனுக்கு பதிலாக ஆட்சி செய்கிறார்கள். யோசியா ராஜாவாக இருந்தாலும் நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் யூதாவின் பிரபுக்கள் கையில் இருக்கிறது. இஸ்ரவேலின் 42 ராஜாக்களில் யோசியாவே குறைந்த வயதில் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்தவன். சமஸ்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்த பின்பு யூதாவின் ராஜாக்களில் இவன் 16வது ராஜாவாக ஆட்சி புரிகிறான். யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருக்கிறான். யோசியாவின் தகப்பனாகிய ஆமோனும் ஆமோனின் தகப்பனாகிய மனாசேயும் துன்மார்க்கராய் இருந்தவர்கள். யோசியா சிறு பிள்ளையாயிருந்தாலும் அவனுடைய முன்னோர்களின் தீய சுபாவங்கள் அவனை சிறிதும் பாதிக்கவில்லை. யோசியா தன்னுடைய தகப்பனின் வழியையும் தாத்தாவின் வழியையும் பின்பற்றவில்லை. அவன் தன் முன்னோர்களிடத்தில் காணப்பட்ட தப்பிதங்களை பார்த்து எச்சரிப்படைகிறான். யோசியா கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறான். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவரையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாகாதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 18:14-17 வரை. யோசியா ராஜாவாகிறபோது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாளுகிறான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். யோசியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடக்கிறான். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் யோசியாவுக்கு கிடைத்திருக்கிறது. யோசியாவின் தகப்பனாகிய ஆமோன் தன்னுடைய பாவத்தினால் அழிந்து போனான். ஆனால் யோசியாவோ கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கர்த்தருடைய கிருபையினால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. யோசியா ஆமோனைப் போல ஒரு சில தப்பிதங்களை செய்தாலும் அவன் பாவத்தில் விழுந்து விடாதவாறு கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் யோசியாவை தம்முடைய நீதியின் பாதையில் வழிநடத்துகிறார். யோசியா தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் எச்சரிப்பாயிருந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காமல்
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். யோசியா தன் ராஜபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அவன் 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குகிறான். யோசியாவின் ஆட்சி காலத்தில் செப்பனியாவும் எரேமியாவும் தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள். இவர்கள் இருவரும் யோசியாவின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு உதவி செய்கிறார்கள். யோசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடக்கிறான். யோசியாவின் 12ஆம் வருஷத்தில் யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஆரம்பமாகிறது. யோசியா தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் கர்த்தரை தேடுகிறான். அப்போது அவனுக்கு 16 வயதாயிற்று. யோசியா தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 12வது வருஷத்தில் யூதா தேசத்தின் ஆட்சி பொறுப்பை முற்றிலுமாக பெற்றுக்கொள்கிறான். அப்போது அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குகிறான். யோசியாவின் ஊழியக்காரர் அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடிக்கிறார்கள். அவைகளின் மேல் இருந்த சிலைகளை வெட்டுகிறார்கள். விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்குகிறார்கள். யோசியா விக்கிரகங்களுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரிக்கிறான். இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கிறான். மனாசேயைப் போல யோசியாவும் யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்களை அகற்றுகிறான். யோசியா விக்கிரகங்களை உடைப்பதோடு அவற்றை சுட்டெரிக்கவும் செய்கிறான். யோசியா யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்த சம்பவம் அவனுடைய 12ஆம் வருஷத்தில் நடைபெற்றது என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் அவனுடைய 18ஆம் வருஷத்தில் நடைபெற்றது என்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 23:23. யோசியா தன்னுடைய 12ஆம் வயதில் யூதாவிலும் எருசலேமிலும் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக ஒரு முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறான். ஒருவேளை அவன் தன் 12ஆம் வயதில் யூதாவில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் விக்கிரகங்களை அகற்றி போட ஆரம்பித்திருக்கலாம். யோசியா மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் இப்படியே செய்கிறான். யோசியா இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்புகிறான். யோசியா யூதா தேசத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் சுத்திகரித்து முடிக்கிறான்.